வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்தை புகழ்ந்த தவிக தலைவர் விஜய். அதிமுகவின் தற்போதைய நிலை குறித்தும் எடப்பாடி தலைமை மீதும் கடும் விமர்சனம். நாட்டில் நடப்பதே தெரியாமல் விஜய் அறியாமையில் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி. கட்சி தொடங்கியதே இமாலய சாதனை பேசுவதாகவும் கடும் விமர்சனம். 2026 திமுக தவிக இடையேதான் போட்டி என விஜய் மீண்டும் திட்டவட்டம். அடிமை கூட்டணிக்கு செல்லப்போவதில்லை என்றும் உறுதி. ஒரு எம்பி கூட வெற்றி பெறாததால் தமிழ்நாட்டிற்கு மோடி அரசு ஓரவஞ்சனை செய்வதாக விஜய் குற்றச்சாட்டு. தாமரையில் தண்ணீரே ஒட்டாத போது தமிழ்நாடு எப்படி ஒட்டும் என்றும் பாஜகவுக்கு கேள்வி. விஜய் பேசுவதற்கு முன்பாகவே தவிக மாநாட்டில் கூட்டமாக வெளியேறிய தொண்டர்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் காலை முதல் காத்திருந்தவர்கள் விஜயை பார்த்தவுடன் புறப்பட்டுச் சென்றனர். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றம். 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. ஆளுநர் செயல்படாவிட்டால் மாநில அரசு நீதிமன்றத்தை நாடக்கூடாதா? அந்தரத்தில் மசோதாக்கள் தொங்க வேண்டுமா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. நாட்டை ஜனநாயக பாதையில் இருந்து திசை திருப்ப ஒன்றிய பாஜக அரசு முயற்சி. பதவி பறிக்கும் கருப்பு சட்டத்தை திமுக கடுமையாக எதிர்க்கும் என மு.க. ஸ்டாலின் உறுதி. ஜிஎஸ்டியில் 12 மற்றும் 28% வரி விகிதங்களை நீக்க நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் ஒப்புதல். புதிய நடைமுறை அமலுக்கு வந்தால் பல்வேறு பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்ப்பு. வடகலை தென்கலை பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. உரிமையியல் நீதிமன்றத்தை நாட நீதிபதி அறிவுறுத்தல். கொடைக்கானல் மலைப்பூண்டு விலை வீழ்ச்சி. அறுவடை கூலியை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கணவர், மாமனார், மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன். தினமும் காலை மாலை போலீசில் ஆஜராகி கையெழுத்திட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் அருகே விழுந்து எழுந்தாளம்மன் கோவில் தேர் திருவிழா கோலாகலம். தேர் சாய்ந்து விடும் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் என மக்கள் நம்பிக்கை. புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களுக்கு நகராட்சி திடீர் கட்டுப்பாடு. ஆடல் பாடல் நடத்த உரிமம் பெற வேண்டும் என்று உத்தரவு. ஒன்றிய அரசை கண்டித்து கும்பகோணத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட 2 விதை நெல் ரகங்களை தடை செய்ய வலியுறுத்தல். குஜராத் மாநிலம் போர்பந்தரில் கனமழையால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளத்தால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். விண்வெளியில் இருந்து பார்த்தால் இந்தியாதான் அழகான நாடு. நாடு திரும்பிய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பெருமிதம். T20 கிரிக்கெட் தரவரிசையில் அதிரடியாக முன்னேறிய தென்னாப்பிரிக்க வீரர் பிரேவிஸ். ஒரே தொடரில் 89 இடங்கள் முன்னேறி அசத்தல். மக்களின் கவனத்தை திசை திருப்பவே பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும், வெறுப்புணர்வோடு கொண்டுவரப்பட்ட சட்டத்தை எதிர்ப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் வகையில் பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்துள்ளதாக கூறினார். இதற்கு முன் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டங்களை எப்படி எதிர்த்தோமோ
அப்படியே இந்த கருப்பு சட்டத்தை எதிர்ப்போம் என கூறிய முதலமைச்சர் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே பதவி பறிப்பு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார். புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவர்களை பதவி நீக்கம் செய்ய ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்யறாங்க? மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பு செய்யறாங்க. மக்களுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்ப அல்ல, நாட்டையே ஜனநாயக பாதையிலிருந்து திசை திருப்புவதற்காக அதை செய்யறாங்க. அதிமுகவுக்கு எப்போதுமே இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம்தான் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக குறித்து முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் சட்டமன்றத்தில் பேசியதை நினைவு கூர்ந்தார். அதிமுக ஒரு விஷயத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துச்சு. எப்பவுமே அதிமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்பது சாதாரணம் தான். இதை பத்தி சட்டமன்றத்தில் பேசின ரகுமான் கான் அவர்கள் என்ன சொன்னார்னா, சின்னமோ இரட்டை இல்லை, அதனால இரட்டை போக்குன்னு டபார்னு சொன்னார். மறைந்த முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறுபான்மையினர் மக்களுக்கு எப்போதும் திமுக துணை நிற்கும் என்றும் பேசினார். மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தை புகழ்ந்து பேசிய விஜய், எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக தற்போது எப்படி உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தி பகுதியில் நடைபெற்றது. மாநாடு மேடைக்கு வந்த தாவேகா தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறினார். தொடர்ந்து தனது தாய் மற்றும் தந்தையை கட்டி அணைத்து அவர் வாழ்த்து பெற்றார். அதன்பின் ரேம்ப் வாக் சென்ற விஜய் கட்சி கொடியை தொண்டர்களிடம் வீசினார். அப்போது மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த தொண்டர்கள் சிலர் தடுப்புகளை தாண்டி மேடையில் ஏறிய போது பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பின்னர் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜய் மாநாடு திடலில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கொடியேற்றினார். இதனிடையே விஜயின் ரேம்ப் வாக் முடிந்தவுடன் தொண்டர்கள் சாறை சாரியாக வெளியேறினர். மாநாட்டில் உரையாற்றிய விஜய், சினிமா என்றாலும் அரசியல் என்றாலும் தனக்கு தலைவர் எம்ஜிஆர் என்றும் அவரை போன்றவர்தான் விஜயகாந்த் எனவும் கூறினார். தொடர்ந்து அதிமுகவின் தலைமை குறித்து விமர்சித்த விஜய், எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தற்போது எப்படி இருக்கிறது என்று சாடினார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தனது கொள்கையில் என்றும் சமரசம் செய்ய போவதில்லை என கூறிய விஜய், தாவேகாவின் ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் என்றார். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க.
என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. தொடர்ந்து பேசிய விஜய், சினிமாவில் வாய்ப்பு இழந்த பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை என்றும் கூடிய விரைவில் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் விஜய்தான் வேட்பாளர் என நினைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் 234 தொகுதிகளிலும் உங்கள் சின்னம் விஜய்தான் என்றும் தெரிவித்தார். தாவேகா மாநாட்டில் ஏராளமானோர் திரண்ட நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் தொண்டர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். மதுரை பாரபத்தி மாநாட்டு திடல் பகுதியில் தொண்டர்களுக்கு முறையான குடிநீர் வசதி செய்யப்படவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தாகத்தால் தவித்த தாவேகா தொண்டர்கள் குடிநீர் பாட்டில் கேட்டு கட்சி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுத்தமா இல்ல, நான் எங்ககிட்ட இல்ல, தண்ணி இல்ல. ஒரு மணி நேரம் தண்ணி வரல, தண்ணி கிளியரா இல்ல. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மாநாட்டில் விரிக்கப்பட்டிருந்த பச்சை நிற தரை விரிப்புகளை எடுத்து கூடாரம் போல் பிடித்துக் கொண்டு அமர்ந்தனர். எனினும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மயக்கமடைந்தனர். வெயில் சுட்டெரித்ததால் நிழற்குடை ஒன்றை தொண்டர்கள் மாநாடு திடலுக்கு தூக்கிச் சென்றனர். குழந்தைகளுடன் வரவேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொண்ட நிலையிலும் ஏராளமான பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். மற்ற பகுதிகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளை தூக்கிச் சென்று விஜய் நடந்து செல்லும் ராம்ப் வாக் பகுதியில் குவிந்தனர். ஏராளமான தொண்டர்கள் திடலில் வைக்கப்பட்டிருந்த மின்விளக்கு கம்பங்கள் மீது அபாயகரமான முறையில் ஏறி நின்று ஆரவாரம் செய்தனர். அதேபோல் ஸ்பீக்கர் வைக்கப்பட்டிருந்த மர கோபுரங்கள் மீதும் ஏறி நின்றனர். தடுப்புகளை தாண்டி முன்பகுதியில் அமர தொண்டர்கள் குவிந்ததால் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் சிரமப்பட்டனர். மதுரை சக்கிமங்கலம் அருகே மாநாட்டிற்காக வந்த சென்னை ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபாகரன் என்ற இளைஞர் இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது உயிரிழந்தார். பல்வேறு உடல் உபாதைகளுடன் 11 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலக்கெடு நிர்ணயிக்காவிட்டால் நிறைவேறாத மசோதாக்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் காலக்கெடு நிர்ணயித்து கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு 3ஆம் நாளாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஒரு அரசியலமைப்பு அதிகாரம் மற்றொரு அரசியலமைப்பு அதிகாரத்திற்கு கால வரம்பை பரிந்துரைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சூரியகாந்த், காலக்கெடு நிர்ணயிக்க கூடாது என்றால் எவ்வளவு நாட்கள் அந்த மசோதா செயல்பட முடியாமல் இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா, அரசியல் ரீதியாக பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரை சந்தித்து தீர்வு காணலாம் என்றும் நீதிமன்றம் மட்டுமே வழியல்ல என்றும் கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடு நாடாளுமன்றத்தில் இருந்து வர வேண்டுமே தவிர நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நரசிம்மா, ஆளுநர் செயலற்று இருந்தால் பாதிக்கப்பட்ட மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகக்கூடாதா என கேள்வி எழுப்பினார். வெளியில் இருந்து காலக்கெடு நிர்ணயிக்காவிட்டால் ஒப்புதல் கிடைக்காமல் மசோதாக்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா என்றும் அவர் வினவினார். நீதிமன்ற உத்தரவு மூலம் 3 மாதம் காலக்கெடு நிர்ணயித்து குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ கட்டுப்படுத்த முடியாது என்று துஷார் மேத்தா கூறினார். அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி, தவறு நடந்தால் அதற்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலர் நீதிமன்றம்தான் என்றும் தெரிவித்தார். மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியில் இருந்தாலும் அவர்கள் செயல்படவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு தலையிட அதிகாரம் இல்லையா என அவர் வினவினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் என்றும் ஆளுநர் அல்ல என்றும் தலைமை நீதிபதி கூறினார்.
4 ஆண்டுகளாக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காவிட்டால் ஜனநாயக அமைப்பு எவ்வாறு செயல்படும்? 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்யும் அந்த மாநில அரசின் நிலை என்ன என தமிழ்நாட்டை குறிப்பிட்டு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது நீதித்துறையின் செயலற்ற தன்மையால் வழக்குகள் குவிந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கலாமா என துஷார் மேத்தா வினவினார். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 நீதிக்கு உட்பட்டது அல்ல என்றும் அவர் கூறினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி சூரியகாந்த், முடிவெடுக்கும் செயல்முறை நீதித்துறை மறு ஆய்வின் வரம்பிற்குள் உள்ளது என்று தெரிவித்தார். சொலிசிட்டர் ஜெனரல் வாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து மத்திய பிரதேச அரசு தரப்பு வாதம் தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.